ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் இந்த இடத்துல என்னை கூட்டி சேர்த்த தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இந்த இடத்துல நிற்கிறேன். தேவன் அற்புதமா இந்த ஆராதனை வேளையில எங்களோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபவாச ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துகிறேன். எங்களையும் அழைத்து வந்த தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில கிளம்பும் போது மழையா இருந்துச்சு. ஆண்டவரே எப்படி போவோம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு சேதமும் இன்றி எங்களை காத்த ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறகுகள் நமக்காய். ஹல்லேலூயா. உன்னதமான ஒரு மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்குவேன். ஹல்லேலூயா. இந்த அந்த சிறகுகளின் நிழலில் என்னை கண்மணி போல என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் என்னை காப்பவரே நான் நம்பி இளைப்பாறுவேன். என் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். என் உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே உமக்கு ஆராதனை. புகலிடமே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாட தெரிந்தோ தெரியலையோ கண்களை மூடி அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த ஆராதனையில ஏதோ ஒரு தேவையோட நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன நிரம்பி வழிகிற பாத்திரமா தான் இந்த இடத்தை விட்டு அனுப்பி யாரெல்லாம் வாஞ்சியோடு வந்தீங்களோ அத்தனை பேரை நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிறகுகளின் நீழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளே நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. புகலிடமே உமக்கு ஆராதனை. சொல்லலாமா? மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லலாமா? ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 10,000 விழுந்தால் என்னை அணுகாமல் காப்பவரே. சேர்ந்து சொல்லுவோமா? பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே.
அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவான். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனையே. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. இந்த காலை ஆராதனை ஒருவருக்கு தான் ஆண்டவரே. என் அடைக்கலமான என் தேவன் நீர் தான், என் மறைவிடம் நீர் தான் ஆண்டவரே. இன்னைக்கு உண்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற ராஜா. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே. எங்களை நேசிப்பவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் எங்களை மறக்கும் போது என்னை நேசித்து என்னை தூக்கி எடுக்க உம்மால் ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று இந்த காலை வேளை நம்பி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பாடுவே பரவசமாகுவே பரந்தோடு இன்னலே. பாடுவே பரவசம். சத்தம் எழும்பட்டுமே. இன்னைக்கு பாடும் போது அவருடைய பிரசன்னத்துல நிரம்பும் போது சகல சத்ருவின் கிரியைகளும் இந்த உபவாச ஆராதனை வேளையிலே உடைத்தெறிகிற ஒரு வல்லமையா என் தேவன் ஆவியானவராய் பரிசுத்த ஆவியா இதோ ஒரு தேற்றவாளனை உனக்கு முன்பா வைத்திருக்கேன்னு சொன்னார்ல. ஒரு தேற்றவாளன் நான் போகிறேன், ஆனாலும் உனக்கு ஒரு தேற்றவாளனை உனக்கு தருகிறேன் சொன்னார்ல. அதே தேவனுடைய மகிமை இந்த காலை வேளை நம்ம நிரப்பட்டுமே. நம்ம பாடும் போது, நம்ம அவரை நோக்கி ஆராதிக்கும் போது, இந்த ஆராதனை வேளையில் அவருடைய பிரசன்னம் நம்மளை மூடும்படியா வாஞ்சையோடு அப்பா பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே, நான் உண்மை பாடுவேன், உண்மை மாத்திரமே உயர்த்துவேன். இன்னைக்கு அவனுடைய எல்லா இன்னல்களும் பறந்தோடட்டும் ஆண்டவரே. ஆகுவேன் பறந்தோடு இன்னலே அலை அலையா துன்பம் சூழ்ந்து நிலைகளை இங்கே ஆழ்த்தையில் அலை அலையா துன்பம் சூழ்ந்து நிலைகளை இங்கே ஆழ்த்தையில் அலைகடல் தடுத்து புது வழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தியே சென்ற கர்த்தனை நடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவே பரவசமாகுவே பரந்தோடு இன்னலே. உற்சாகமா கைகளை தட்டி சொல்லமா. பரவசமாகுவே பரந்தோடு இன்னலே என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில் அமபா என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை
மதுரமும் ஆக்கி. இந்த காலை வேளையில மாறா போன்ற கசப்புகளை மதுரமாக்குகிற ஒரு தேவன் உண்டே. மயில் விட்ட மகிழ்வனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து அகம் தீர்த்த தயவை, அகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடு இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடு இன்னலே. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த அநாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவே, பரவசமாகுவே, பரந்தோடும் இன்னலே பாடுவே. எல்லா வாய்களும் சிறந்து சொல்லலாமே, ஆண்டவரே இன்னைக்கு நான் இங்க பாடும் போது என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம், வனாந்திரம் போல என் வாழ்க்கை இருக்கு ஆண்டவரே, என்று மாறும் என்று நிலைகளை இங்க வந்து நிற்கலாம். இன்று அந்த வனாந்திரத்தை மாற்றுகிற தேவன் வேதம் சொல்லி வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலத்துல மேல் தாகமா இருக்கிற ஆண்டவரே, என் மேல் தாகமா இருக்கிற ஒவ்வொருடைய தாகத்தையும் தீர்ப்பேன் சொன்னார்ல. இன்னைக்கு இந்த காலை வேளை உங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியா அந்த பரிசுத்த ஆவியானவர், கண்மலை பிளந்தவர், இன்று நம்முடைய சகல சூழ்நிலைகளை மாற்றி நம்மை அவருடைய மதுரமாய், அந்த கசப்பெல்லாம் மதுரமாய் மாற்றி அந்த தேனினால் நம்மை திருப்தி ஆக்குகிற ஒரு தேவன் நம்மோடு உண்டு. பரவசமாகுவே, பரந்தோடு இன்னலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டலாமே, ஹல்லேலூயா. கைகளை தட்டுவோமே, ஹல்லேலூயா. வனாந்தரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வான மன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கு ஆண்டவர் அழகாய் அற்புதமாய் பதில் செய்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு புசிக்க ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்த தேவன். இறைச்சி இல்லைன்னு கேட்டாங்க, காடைகளை கொடுத்த ஒரு தேவன். அவர் கொடுத்தா எப்படி இருக்கும்னா நிறைவா இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வேதம் சொல்லுகிறது, நிறைவானவர் வரும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. நம்புறோமா? நிறைவான ஆவியார் எனக்குள்ள வரும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியருடைய பயங்கரமான ஒரு சாட்சி, இந்த பாடல் எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் வனாந்திரத்தை போல பட்டினி சஞ்சலம் போன்ற ஒரு சூழ்நிலைகள் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவர் எங்களை போஷிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் சொல்லும்போது,
ஒரு அழகான ஒரு சாட்சி, அந்த சாட்சி அந்த இடத்துல சொல்றேன். ஆரம்ப நாட்கள் ஊழியம், அந்த ஊழியருக்கு டிரான்ஸ்லேட்டர், ஹல்லேலூயா, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வரும்போது அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரா போற கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களா இருக்காங்க. அந்த ஊழியர் போய் அந்த டிரான்ஸ்லேஷன் முடிச்சுட்டு இரவு சாப்பாட்டுக்கு போகும்போது சொன்னாங்களாம், உங்க வீடு பக்கத்துல தானே, நீங்க வீட்டுக்கு போங்க, இங்க அவங்கள வந்தவங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுல ஒண்ணுமே இல்லை, வெறும் தண்ணி தான் இருந்து குடிச்சிட்டு அப்படி படுத்துட்டார். மறுநாளும் அதே மாதிரி ஊழியம், காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அதே சூழ்நிலையில கடந்து போய் வீட்டுல பார்க்கும்போது ஒண்ணும் இல்லை, அதே தண்ணி. ஏன்னா முந்தின நாள் பட்டினி, அடுத்த நாளும் காலையில போய் சாப்பிடலையா, மத்தியானம் சாப்பிடல, இரவு போய் பார்க்கும்போது தண்ணி தான். இந்த தண்ணி எடுத்து அப்படியே கையில வச்சுட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு துளி கண்ணீர் வந்து அந்த தண்ணியில விழுந்துச்சான். அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு அப்படியே போய் அப்பந்தான் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும் இவரை சாப்பிடல அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு படுத்து காலையில் அதே மாதிரி எழும்பி மறுபடியும் அதே ஊழியத்திற்காக, முன்னாடி கன்வென்ஷன் எல்லாம் சொன்னா தொடர்ந்து இருக்கும் 3-4 நாட்கள். ஹல்லேலூயா. அந்த கன்வென்ஷன் மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு காலையில் எழும்பி அவசர அவசரமா கிளம்பி சாப்பிடாம போகும்போது வழியில ஒரு ஆள் நின்று, ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு, ஐயா எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் இந்த ஆராதனைக்கு போகணும், கடந்து போகணும், நானும் அதே ஆராதனைக்கு கடந்து போகும்படி தான் நான் காத்து இருக்கிறேன், ஆனா ஒரு நிமிஷம் என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்கன்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போனாங்களா. ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள போய் அப்படி அந்த வீட்டுக்குள்ள போனதும் ஒரு மேசைக்கு மேல ஒரு தலை வாழை இலை. ஹல்லேலூயா. நம்ம கேரளா அந்த சாப்பாடு உங்களுக்கு தெரியும், அநேக வகையான கூட்டுகள், அப்படி நம்ம சொல்லுவோம் 7 வகையான கூட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படையல் போல சாப்பாடு பரிமாறப்பட்டு அங்க இருந்துச்சான். ஹல்லேலூயா. என்ன இதுன்னு கேட்கும் போது, இல்ல நேத்து இரவு ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த இடத்துல வர்ற ஆளுக்கு நீ ஒரு விருந்து பண்ணணும், நீ அதனால காலைல எழும்பி ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி வச்சுக்க, இந்த தெருவுல வர ஆளுக்கு நீ அந்த விருந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இரவுல பேசியிருக்கிற அந்த மனிதன் சொன்னதாக அந்த சாட்சி கூறுது. ஹல்லேலூயா. அந்த 2 நாள் பட்டினியா இருந்த ஆளுக்கு, ஹல்லேலூயா, அவரே நம்பிக்கை, அவரே புகலிடம் சொல்லி அலைந்த அந்த நபருக்கு அந்த தலவாழை இலை போட்டு அவருக்கு உணவு கொடுக்க முடியும்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வானமன்னாவல் ஞானமாய் போஷிக்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உருக்கத்தோடு அந்த வாஞ்சையோடு கேட்கலாமா? வானமன்னாவல் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவல் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடு இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடு இன்னலே வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை ஆமாப்பா. இப்ப என் சூழ்நிலை இதே போலதான், வனாந்திரம் போல இருக்காண்டவரே, வனாந்திரம் போல இருக்காண்டவரே. இன்னைக்கு அந்த வனாந்திரத்திலிருந்து ஒரு சில நேரங்கள் உமது சமூகத்துல உட்கார்ந்து போலான்னு தான் வந்திருக்காண்டவரே. என் வாழ்க்கை இன்னைக்கு மாறும் சொல்லிதான் வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே இங்க வந்திருக்கேன் ஆண்டவரே. என் முதிர் வயது ஆயிட்டு, ஆனா என் சூழ்நிலை மாறலையே, என் சூழ்நிலை மாறலையே என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இன்னைக்கு இந்த காலை வேளையில ஒரு தேவன் உண்டு நமக்காய். கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம், அவர் நடந்த நாட்கள் எல்லாம் சும்மா இருக்கலங்க. அவர் நாள் முடிந்ததை எல்லாருக்கும் செஞ்சாரு. இன்னைக்கு அவரால் முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு எந்த வனாந்திரம் இன்னைக்கு
நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரட்டி போட நினைக்கிறோம், அதே வனாந்தரத்தை பார்த்து அவர் சொல்றா, ஏ இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு உண்டு. அந்த யாக்கோபினும் சிறு பூச்சியே பயப்படாதே சொன்னார்ல, இன்னைக்கு நம்ம சிறு பூச்சியா இருக்கலாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். வானம் மன்னாவாய் ஞானமாய் போஷித்த ஒரு காணாத மன்னா இயேசு நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய நடந்து வர்ற பாதை தெரியாம இருக்கலாம், ஆனா நிச்சயமாய் நம்ம தோள் மேல தூக்கி சுமக்கிற ஒரு தேவனாய் இன்று நம்மோடு இருக்கிறார். வாழ்க்கை மாறி பட்டேரி சஞ்சலம் தேர்கையில் வானமன்னாவா ஞானமாய் போஷிக்க, வானமன்னாவா ஞானமாய் போஷிக்க அநாத மன்னா இயேசுவை, அநாத மன்னா இயேசுவை பாடுவே பரவசமாகுவே பரந்தோடு இன்னலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடு இன்னலே. என்று மாறும் எந்த துயரம் என்று மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மராவின் கசப்பை மதுரமும் ஆக்கி, மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கி மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடு இன்னலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடு இன்னலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. நல்ல நாளை தந்த ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? ஹல்லேலூயா. ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை நான் விரும்புவேன் என்று சொன்ன தாவீது. ஹல்லேலூயா. இந்த நாள் நமக்கு தந்திருக்கிறார்னா அது அதிசயம். ஹல்லேலூயா. ஒரு பக்தன் பாடுறாரு, உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழணுன்னு தான் எனக்கு தோணுது, என்னமோ தெரியலாண்டவரே, ஒண்ணுமே புரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வழி ஒண்ணும் தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு உம்மை விட்டா எங்களுக்கு வழியே இல்லைன்னு வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. நாங்க அப்படிதான் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் நடந்த பிரச்சனைகள் போராட்டங்களை நினைச்சு இனி உம்மை விட்டா எங்களுக்கு வழியே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல சுகம் இருக்கும், பலன் இருக்கும், ஆனா நமக்கு பயங்கரமான ஒரு சத்துரு இருப்பான். யாருன்னு சொன்னா கடன். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையை மாத்தி போடுறதே கடன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுறது தான் அந்த கடன் பிரச்சனை தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறோம், பல லட்சங்கள் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சூழ்நிலை இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா, பல லட்சம் ஏமாத்தணும்னு அவங்க ஏமாத்திருக்க மாட்டாங்க, கொடுத்துடலாம் சொல்லி தான் வாங்குவாங்க. ஆனா அந்த சூழ்நிலைகள் அவர்களை ஏமாற்றத்துக்கு நேராக தள்ளி போடுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வெட்கத்தின் மத்தியில, அப்ப பாடுகள் மத்தியில எத்தனையோ பேர் இன்னைக்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா இதுவரையும் எத்தனையோ போராட்டம் வந்த போதிலும் யார் முன்பாங்க வெட்கப்படுத்தாத ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் வேணா வெட்கப்படலாம், ஆனா நான் வெட்கப்படவே மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்குமோ, சூழ்நிலை மாறுமோ, உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே சார்ந்து வாழ்கிறோம்.
அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். அற்புதங்கள் செய்பவர் என் இயேசு இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுதான் எனக்கு தோணுது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே, உங்க ஆலயத்துக்குள்ள வந்தாலே என்னவோ என் கண்ணீர்ல கண்ணீர் தான் ஆண்டவர் வருது. என்னன்னு எனக்கு தெரியலையே சொல்லி நிக்கிறீங்களா? தெரியல, ஒண்ணுமே புரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வழி ஒண்ணும் தெரியல. ஒண்ணுமே புரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வழி ஒண்ணும் தெரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேறு வழி இல்ல, உம்மை விட்டா எங்களுக்கு வேறு வழி இல்ல. பழகினோர் பகைக்கையில், நம்பினோர் எதிர்க்கையில், அனுகூல துணையுமானீரே. தாங்கிடும் வேலனானீரே. ஒரு சேர்ந்து சொல்லாமா? பழகினோர் பகைக்கையில், நம்பினோர் எதிர்க்கையில், அனுகூல துணையுமானீரே. தாங்கிடும் அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதால், அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதால், அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதால், அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். சொல்லமா? அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதால், அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுதான் எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுதான் எனக்கு தோணுது. தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் மறுபக்கம், எங்கள் பக்கம் நீரே உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வெட்கப்பட விடுவதில்லையே. தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் மறுபக்கம், எங்கள் பக்கம் நீரே உண்டு. ஆமாப்பா இயேசுவே, என்ன தேவைகளை நெருக்கினால் என் பக்கம் நீர் தான் உண்டு ஆண்டவரே. அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதால், அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதால், அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே ஆமாப்பா அழனுதான் எனக்கு தோணுது. அப்படி அப்பா பார்த்து சொல்லாமே? உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுதான் எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுதான் எனக்கு தோணுது. அப்ப சேர்ந்து சொல்லாமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், இந்த போதும் எனக்கு, நீங்க போதும். அப்பா பார்த்து சொல்லாமா? இந்த உலகத்தில் எந்த துணை எனக்கு வேண்டாண்டவர், நீங்க போதும். எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கோமா? இன்னைக்கு இந்த கால வேலை சொல்லலாம், நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த வனாந்திரத்துல எங்களை தாண்டி போக பண்ண நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனை என்னை வாட்டி வதைக்கும் போது நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே.
எடுக்கும்போது நீங்க மாத்திரம் போதும் என் இயேசுவே. நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனும் நீரானையா, ஈசாக்கின் தேவனும் நீரானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா. எனக்கு என் தேவனும் நீங்க தான்ப்பா, நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா. என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய பிரயாசம் எல்லாம், நம்ம வேலை செய்யற எல்லாம் அந்நியன் சாப்பிடுறானா, வட்டிக்கான எடுத்துக்கொண்டானா, நம்ம தலையை உயர்த்துகிற ஒரு தேவன் நம்மோடு. எனக்கு நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், அதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, ஆனால் பயணத்துக்கு தடையில்லையே. சொல்லமா, பார்வோனின் சேனை எந்த பிரச்சனை பின்தொடர்ந்தாலும் கவலை இல்லை ஆண்டவரே. ஒருவேளை செங்கடல் போன்ற காரியங்கள் முன்னாடி நின்னாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் எனக்காய் ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன் என் இயேசு நீர் இருப்பதால் இடங்களிலே வைத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. என்ன புல்லுள்ள இடங்களிலே வைத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு ஏசப்பா. நீங்க மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் என்னை விழுங்கி இருப்பார்கள் ஆண்டவரே. அப்படித்தானே அழுறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் அழுறான் ஆண்டவரே. இந்த மனிதன் என்னை விழுங்க பார்க்கிறான் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த காலை வேளையில மனிதன் விழுங்க நினைக்கும் போது இல்ல இல்ல இல்ல, யோனாவை ஒரு மீனை கொண்டு காப்பாற்ற அவரால் முடியும்னா இன்னைக்கு நமக்காக ஒரு 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 திட்டம் அவர் வைத்திருக்கிறார். அதை கொண்டு காப்பாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா,
உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. உண்மைதானே? கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனமே எனக்கு எதிராய் முறுமுறுக்கிறார் ஆண்டவரே. அப்படிதானே? என் சொந்தம், என் ரத்தம், என் சொந்தம் என்னை எதிர்த்து இருக்கிறே. நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் தோலை துளிர்க்க செய்யும் தெய்வனும் நீரே. உலர்ந்த அந்த கோல் துளிர்க்கும் சொன்னா, இதுவரை உலர்ந்து கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையை துளிர் விட செய்ய அவர் போதுமானவர். தெய்வனும் நீரே. அழைத்தவர் தலை உரிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. இந்த தேவன், நாங்க ஆரம்பத்தில் சொன்னேன், நான் இன்னைக்கு அந்த நெருக்கத்துல தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் திங்கட்கிழமை இரவு எனக்கு ஒரு போன், ஹல்லேலூயா, போன் பண்ணி இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும்டா. ஏகப்பட்ட ஒரு 3 மாதம் என் இஎம்ஐ பெண்டிங் ஆச்சு. என் சூழ்நிலை எப்படின்னு சொன்னா, இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்து தெரியுமா, அந்த நாட்கள்ல இருந்து என் வாழ்க்கை அப்படியே ஒரு வனாந்தரம் போல மாறுச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் நினைச்சுதான் கடன் வாங்கினேன். நல்ல வேலை இருக்கு, எப்படியாவது கடனை மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஆனா அந்த கொரோனா ஒரு 3 மாசம் லாக்டவுன் ஆகும்போது நான் கெட்டுன 50,000 ரூபா அப்படியே எனக்கு மறுபடியும் 50,000 ரூபா வட்டி மட்டுமே வந்து நின்னுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படி செய்யுமே என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு என் வாழ்க்கை இதுவரையும் அப்படித்தான் நடந்து வந்துச்சு. ஹல்லேலூயா. அதே மாதிரி திங்கட்கிழமை இரவுல ஒரு போன் வந்து, 3 மாசம் பெண்டிங் ஆயிட்டுல, மறுபடியும் அதே மாதிரி அமௌண்ட் கூடி இருக்கு. எனக்கே அதை எப்படி அதை கணக்கு பார்த்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயே தலைவலியா இருக்குன்னு சொல்லி அந்த மாத்திரத்துல கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் வரல. ஆனா உட்கார்ந்து புலம்ப ஆரம்பிச்சேன். ஆனா இரவு முழுவதும் சரியா தூக்கம் இல்ல, புலம்ப ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறலையா ஆண்டவரே? எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்த ஒரு வசனம், பயங்கரமான ஒரு வசனம். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடணும் 2022 என்னை பார்த்து சொன்னாரு. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சேன். ஆண்டவர், இன்னும் என் வாழ்க்கை மாறல, வாக்குத்தத்தம் இருக்கு. அப்போ உங்க ஐயா போடுற ஒவ்வொரு மெசேஜும் நான் பார்ப்பேன், நிறைய மெசேஜ் பார்ப்பேன். அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் பார்த்து கேட்டேன், வார்த்தையெல்லாம் நல்லா தான் ஆண்டவர் இருக்கு, ஆனா என் வாழ்க்கை தான் நல்லா இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சேன். அன்னைக்கு காலையில எழுந்தேன், வேலைக்கு புறப்பட்டேன். மனசு இல்லை. நான் வேலைக்கு போக போக எண்ணங்கள் எல்லாமே அந்த கடனை குறிச்சு ரொம்ப பாரம், டென்ஷன், தலை அப்படியே ப்ரெஷர் எகிரிட்டே இருந்துச்சு. வாகனத்துல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இருந்தால கோபம் உச்சத்துக்கு ஏறி அப்படியே போய் இடிச்சு செத்துடலாமா அப்படின்னு சொல்லிடுற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக என்ன தள்ளுனாங்க பிசாசு. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல என்ன அப்படியே ஆண்டவர் தேற்றி அப்படியே அரவணைச்சு அந்த சூழ்நிலையை தாண்ட வச்சாரு. இரவுல வந்தேன், என்னால சரியா அந்த இடத்துல வேலை செய்ய முடியல. இரவுல வந்தாலும் அந்த இரவு சரியான தூக்கம் இல்லை. புலம்பிக்கிட்டே இருந்தேன். முன்னாடி எல்லாம் போன் பண்ணி உங்க ஐயாவை இருக்க விட மாட்டேன், போன் பண்ணி இந்த பிரச்சனைகளை சொல்லி ஜெபிக்க சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு சொல்லல. அப்படியே உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தோம்.
அந்த இரவு ஒரு பொருத்தனை ஆண்டவர்கிட்ட போட்டேன். ஹல்லேலூயா. இன்னி இந்த இரவுல எனக்கு சாப்பாடே வேண்டாம் ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு தத்துவம் தந்தாயிரு. அந்த வாக்கு தத்துவத்துக்கு எனக்கு நிச்சயமான ஒரு முடிவை எனக்கு தர்றது வரை இனி நான் இந்த கடனை குறிச்சு கவலைப்படக்கூடாது. இனி இந்த கடன் எனக்கு கூடக்கூடாது. அதனால இனி இந்த இரவு உணவு எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, நான் வேண்டாம். ஆனா நீர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியில செபிச்சேன். விடிய காலம் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை தந்தாரு. இனி அந்த எகிப்தியனை நீ காண மாட்ட. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, இனி அந்த பார்வோன் சேனை நீ பார்க்க மாட்ட, அந்த எகிப்தியனை நீ பார்க்க மாட்ட. ஒரே ஒரு செங்கடலுக்குள்ளாடி அமிழ்த்தி போட்ட ஒரு தேவன். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளை அமிழ்த்தி போட்டாரு. ஹல்லேலூயா. எப்படி கெட்டுவேன்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா வர்ற 2 நாள் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நேத்துக்கு கேட்கும் போது அவன் சொன்னான், அதை நான் எப்படியோ இஎம்ஐ போட்டு கன்வெர்ட் பண்ணி கட்டிட்டேன், நீ அடுத்த மாசத்துல ஒழுங்கா கெட்டு அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னேன், ஆண்டவர் இல்ல இது எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த திருப்தி போதாது. சில நேரங்கள் நம்ம திருப்திப்பட்டு அப்படி அமைதியா இருக்கிறதுனாலதான் ஆண்டவருடைய கிரியை பார்க்க முடியல. ஒரு காரியம் நடந்தது அப்படியே அமைஞ்சு உட்கார்ந்துரும், இது போதும் அப்படின்னு. இல்ல அவர் தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஆண்டவரே. அவர் வந்தா நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிச்சயமாய் மாறும். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாற்றின ஒரு தேவன். ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம் எதுக்குன்னு சொன்னா நம்மை ஐஸ்வர்யானாய் மாற்றுவதற்கு, நம்மை தரித்திரத்திலிருந்து மாற்றுவதற்கு. அவருடைய வேதமே சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்மளை ஐஸ்வர்யவானாய் மாற்ற அவர் தரித்திரரானார் என்று. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த கால வேளை, இந்த ஆராதனை வேளையில கடந்து வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது தான், ஒருவேளை இந்த கடன் பிரச்சனை ஏன் ஊழிய பாதை இதுதான். ஹல்லேலூயா. கடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஆண்டவர் என்னை பையனண்டா. சில ஊழியர் சொன்னாங்க, என்ன வியாதியில இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த வியாதியில நீ இருந்தாதான் வியாதியஸ்தனை பார்த்தா உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கடன் பிரச்சனை நமக்கு வருதுன்னா கடன்ல இருக்கிறவனுக்கு வேண்டி நம்ம திறப்புல நிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எழும்பி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்றி தர ஆண்டவர் வல்லமையா நம்மை பயன்படுத்துறோம். ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தேவனே, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாளில் என்னை இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததற்காக நன்றி. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருக்கிறீர், அற்புதம் செய்கிறவர் நீங்க இருக்கிறதுனால அற்பமான எங்களை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. இன்னைக்கு மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் ஒருவேளை அற்பமா இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா என் தேவனுக்கு முன்பாக நாங்கள் விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் எங்களை மகனே மகளே என்று அழைக்கிற ஒரு தேவன், எங்களுக்கு அப்பா ஐஸ்வர்யவானா இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா சகலத்தையும் செய்து முடித்தவரா இருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்தானுக்கு ஒருவேளை அவங்க அப்பா கோடீஸ்வரரா இருக்கலாம் சொல்லி யோசிக்கலாம், ஆனா எனக்கு அப்பா சகலத்தை உண்டு பண்ணினவர். அந்த கோடீஸ்வரன் சொல்லுகிறவனுக்கு கொடுத்தவன் என் தேவன் தான். அந்த தேவனை நம்பி இந்த இடத்துல வந்து நிற்க ஆண்டவரே. இந்த கால வேளை எங்களை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருங்க. வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்குங்க. உம்முடைய அப்பா மதுரமான அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஊடுருவி நல்ல நிலத்திலே விழுந்த விதை